வெல்கம் டு துர்கா தேவி சரணம். இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கின்ற நாளில் மதியம் இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது. பொதுவாகவே மொத்தமாக 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இதில் நம்மில் பல பேர் அறியாத 28வது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை 24 நிமிடங்கள் வரும். அதிசக்தி வாய்ந்த இந்த 24 நிமிட அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வந்திருக்கின்றதுங்க. 21/4/2025 திங்கட்கிழமை மதியம் இன்றைய தினம் 12:25 12:49 வரை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு இருக்கின்றது. இந்த 24 நிமிடங்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நிமிடங்கள். இந்த நேரத்தில் இறைவனிடம் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே உடனடியாக கிடைக்கும். நம்மில் பல பேருக்கு இந்த நேரத்தை பற்றி தெரிந்திருக்கும். இருந்தாலும் தெரியாதவர்கள் இதை பற்றி தெரிந்துக்கோங்க. இந்த 24 நிமிட நேரத்தில் பூஜை அறையில் 2 நெய் விளக்குகள் ஏற்றி வைத்துவிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். அது நியாயமான கோரிக்கை இருக்கணுங்க. நமக்கு தேவையான கோரிக்கையாக இருக்கணும். எதிலுமே ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அல்லவா? இந்த 24 நிமிடங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் இறைவனிடம் டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பொக்கிஷமான இந்த 24 நிமிடத்தை கிருஷ்ண பரமாத்மா நம்ம கையில் கொடுத்திருக்கின்றார். அதுவும் மாதம் ஒரு முறை தான் இந்த நிமிடம் வரும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டு பெற்றுக்கோங்க. இந்த நேரத்தில் கடன் சுமை தீர, வருமானம் பெருக, கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கணும் என்று கூட கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கலாம். ஆனால் கோடி கோடியாக சம்பாதிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, ஒரு வியாபாரத்தில் முதலீடு போட்டிருக்கீங்க, அப்போது அதில் லாபம் கிடைக்கணும் என்று சொன்னால் அது ஒரு நியாயமான கோரிக்கைங்க. இல்லை நான் எதுவுமே செய்யலை, எனக்கு கோடி ரூபாய் லாபம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அது பலிக்காது. நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த வழிபாட்டை பின்பற்றினால் போதும். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை கேட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும்.